ஹேய் ம் கொஞ்சம் கேமரா மேலே தூக்க. ம் எதுக்குடா? தூக்குடி சொல்கிறேன். ம் இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம். எதுக்குடா? இன்னும் கொஞ்சம்டி. ம் இது ஓகேவா? ஆ இது ஓகே. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை, இந்த ஆங்கிளில் பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. கொஞ்ச நேரம் அப்படியே இரு. ஏய் எதுக்குடி வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்? என்னதான் நீ ரொம்ப கெட்டவனா ஆயிட்டடா. நான் கெட்டவன்லாம் இல்லை, உன் அழகை ரசிக்கிறேன் அவ்வளோதான். இதுக்கு பேரு அழக ரசிக்கிறது இல்ல, அலையிறது. இல்லை, உனக்கு தான் கெட்ட புத்தி இருக்கு, தப்பு தப்பாக யோசிக்கிறேன். சரிப்பா, எனக்கு தான் கெட்ட புத்தி இருக்கு, அப்படியே வச்சுக்கோ, நான் போறேன். ஏய் ப்ளீஸ் டி போகாத, சொன்னா கேளு. ஏன் டென்ஷன் ஆகிற? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் எனக்கு தானே காட்ட போகிறேன், அதை இப்போவே காட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் தப்பு பண்ணா கண்டிப்பா செருப்பால அடி வாங்குவ. அதை இப்ப வேணா தரவா? நான் கேட்டது காட்டுவேன்னா சொல்லு, நான் எவ்வளோனா அடி வாங்கிறேன். ஏ ருமானா இருக்கியா? ஏ ருமானா, ஏ ருமானா ஓவர் ஓவர். ஏய் இருக்கியா இல்லையா? வீடியோ ஆன் பண்ணுறீ ப்ளீஸ் டி, டென்ஷன் ஆகாத. சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன், ஆன் பண்ணு. ப்ராமிஸ் டி. கோச்சுக்கிட்டியா? இல்ல. அப்போ மறுபடியும் டாப் ஆங்கிள் போயேன். ஏய் நீ திருந்தவே மாட்டியாடா? ஏய் ப்ளீஸ் டி, நான் என் பொண்டாட்டிட்டு தானே கேட்குறேன், வேற யாராச்சும் போய் கேட்குறேன்னா என்ன? பொண்டாட்டி Please, ஆனதுக்கு அப்புறம் கேளு, காட்டுறேன். உன்னை எப்போ நான் முதல் தடவை பார்த்தனோ அப்போவே நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட. இன்னும் தாலி தான் கட்டல, வேணா ஒன்று சொல்லு, அதையும் வீடியோ காலில் கட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் ப்ளீஸ் டி காட்டு. சி, நான் என்ன ஐட்டமா? நீ என்கிட்ட என்ன கேக்குறேன்னு தெரியுதா? நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் தெரில. ஏய் ப்ளீஸ் டி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடி ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு தடவை தான் காமிப்பேன், அதுவும் 1 நிமிஷம் தான். ஓகே ஓகே ஓகே. 30 செகண்ட்ஸ் தான். சரி பரவாயில்ல காட்டு. சி, ஏண்டா இப்படி அலையிற? இது ஆசடி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏய் இதை போய் யாராச்சும் வெளியே சொல்லுவாங்களடி லூஸு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஆய் கண்ணை விட முடிக்கும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் 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 காட்ரி. சரி, அலையாது, அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி டெய்லி வீடியோ கால்லே நடந்துட்டு இருந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி. உன்னை எப்போ கடைசியாக பார்த்துட்டு போனாலும் திரும்ப இப்போ பார்ப்போன்னு தோணிக்கிட்டே இருக்கு தெரியுமா? பொய் சொல்லாத. நான் இல்லாம இருக்க முடியலையா, இல்ல மேட்டர் இல்லாம இருக்க முடியலையா? உண்மையை சொல்லு. ரெண்டுமே தான். அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஏய் ஏன் இப்போ பாரு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க? முடியும், நீ நினச்சா முடியும். எப்படி? இல்லை இப்போல்லாம் நம்ம சென்னையில் லிவிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. நான் தனியாக ரூமில் இருக்கேன், நீ தனியாக ஹாஸ்டலில் இருக்க. அதுக்கு 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 நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியா? பேசாமல் நம்ம 2 பேரும் லிவின் போயிடலாமா? லிவினா? இடு சிறுப்ப நாயே, அதெல்லாம் தப்பு. ஹேய் நம்ம ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோம்டி, இதுக்கப்புறம் தப்பு பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? சும்மா இரு. லிவின்லாம் போனா நமக்குள்ள சண்டை வந்துரும், அப்புறம் நம்ம பிரிஞ்சிருவோம். இப்போ மட்டும் என்னடி கம்மியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? டேய், அதெல்லாம் செட் ஆகாதுடா. நம்ம ஆபீஸ்ல நந்தினியும் பாரியும் லிவின்ல போனாங்க, அப்புறம் என்னாச்சு? 3 மாசத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நந்தினிக்கு வேற பையனோடையும் பாரிக்கு வேற பொண்ணோடையும். நம்ம லவ் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு?
அதெல்லாம் இல்லடா. நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டோம். அப்புறம் பேபி ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏய் அதெல்லாம் நான் கண்ட்ரோலாக இருப்பேன்டி. எனக்கு தெரியும் கண்ட்ரோலை பற்றி. அப்படியே ஒரு வேளை பேபி ஃபார்ம் ஆகல என்ன, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஐய் ப்ளீஸ் டி, நான் ஒன்றும் செக்ஸுக்காக லிவின்னு கேட்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எப்படி பார்த்து பண்ண சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு புரிய வைக்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக தான் லிவின்னு கேட்குறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. சரிடா, வீடு கிடைக்கணும்ல. ஒரு பையனும் பொண்ணும் தனியா வாடுறதுக்கு யார் வீடு தருவாங்க? ஏய் ஆல்ரெடி நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி. ஒரு பையனும் பொண்ணும் ஒன்றா இருக்கா தானே வீடு தர மாட்டாங்க, ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தருவாங்கல்ல. அடப்பாவே, நீ ஒரு முடிவோட தான் இருக்கியா? எந்த ஏரியா? இங்கே தான், சோழிங்கநல்லூர். வீடு கிடைச்சா மட்டும் போதுமா? ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், கேஸு எல்லாமே வேணும்ல? இங்கே பாரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கேஸ், அடுப்பு, கட்டில், சோஃபா எல்லாமே இருக்குது. ஃபுல் ஃபர்னிச்சர். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரெண்டு கொடுக்க போகிறோம். நான் வரலன்னு சொன்னால் என்னடா பண்ணுவேன்? நான் எப்படி உன்னை கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ வந்தால் மட்டும் போதும், நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா கேளுடா நீ. ஆமா, புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க, கழுத்துல தாலி இல்ல? அது சுயமரியாதை கல்யாணம் பண்ணிட்டேங்க்கா. தாலி மேல பெருசா நம்பிக்கை இல்லை, ஒன்லி சிக்னேச்சர் தான். ஓ, கடவுள் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா? கடவுள் இருந்தா தானே நம்ப இருக்கு. மனசுல நம்புவோம். நாங்க உங்களை நல்ல ஓனர் நம்புறோம், நீங்க எங்களை நல்ல புருஷன் பண்ணி நம்புங்க, அவ்வளவுதான். ஏதோ சொல்றீங்க, நீங்க சொல்றது ஓகே தான். சண்டை சச்சரவு இல்லாம 2 பேரும் நல்லா இருந்தா போதும். சரி, உங்க அப்பா அம்மா நம்பர் கொடுங்க. எதுக்கு? எதுக்கா? போலீஸ் ரூல்ஸ் அப்படி. இங்க ஐடி கம்பெனி வந்ததுல இருந்து பொண்ணும் பையனும் தாலி கட்டிக்காமலே வாழ்றாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் லிவிங் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. அதனாலதான் எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் உங்களை மாதிரி வீடு வாடகைக்கு தேடி வரவங்க கிட்ட அவங்களோட அப்பா அம்மா நம்பரை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னக்கா, எங்க மூஞ்சிலாம் பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? ஏமாத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுல்ல, காலம் அப்படி இருக்கு இப்போ. நீங்க பாருப்பா, நான் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் கேட்குறேன், உங்க அப்பா அம்மா நம்பர் கொடுங்க. சரி எழுதிக்கங்க. இந்த எழுதுற வேலைலாம் ஒன்றும் வேணாம். உங்க 2 பேரோட ஃபோனையும் கொஞ்சம் காமிங்க. அதுல அப்பா அம்மான்னு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதை பார்த்து நானே எழுதிக்கிறேன். நீ பாட்டுன்னு வேற ஏதாவது நம்பர் சொல்லிட்டீங்கன்னா போனை காமிங்க, நானே எழுதிக்கிறேன். எடுங்க. அக்கா என்னக்கா? ஆமா, என்ன தயங்குறீங்க? நீங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? அக்கா நாங்க தயங்கலாம் இல்லையே, உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டேன். பார்த்துக்கலாம். நீ காட்டுமா? காட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மாசம் 5 தேதியானா வாடகை என் வீட்டை தேடி வந்துடணும். அப்படி வாடகை வரலன்னு வச்சுக்கோங்க, வாடகை வாங்க நான் உங்களை தேடி வருவேன். ஒருவேளை நான் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு மேல் பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை காலி பண்ணிட்டே போனாங்க. நான் கொஞ்சம் இந்த வாடகை விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐயோ அக்கா, அந்த அளவுக்குலாம் போகாதுக்கா. நாங்க 2 பேரும் ஐடியில் ஒர்க் பண்றோம். 20ஆம் தேதி சேலரி வந்துடும். 1ஆம் தேதி உங்களுக்கு வாடகை வந்துடும், பாத்துங்களேன். அப்படின்னா சரி, இந்தாங்க சாவி, வாங்கிக்கோ. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப சரி. வீடு நல்லா இருக்குல்ல? ஆமாமா.
நம்ம லைஃப் எப்பயுமே நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்குங்க. நேற்று வரைக்கும் ருமானாவும் நானும் தனித்தனியாக இருந்து ஆனால் இன்னைக்கு ஒன்றா புது வீட்டில் டேய் நின்றி ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பில் 24 ஹவர்ஸும் ஒரு பேக் போனால் அவங்க பார்ட்னர் கூடவே இருந்தால் அவங்க லைஃபே சொர்க்கமாயிருங்க. எப்போ ருமானா என் கூட லிவிங்ல இருக்கிற ஒத்துக்கிட்டாலோ அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. எறும்பு மாதிரி தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏய் ருமானா, லூஸ் எழுந்துருவி. எழுந்துருன்னு சொல்கிறேன்ல. 5 minutes. அலாரம் வச்சு என்ன புட்டு வாடா. ருமானா எழுந்துரு, டைம் ஆச்சு, எழுந்துரு ருமானா. ருமானா ருமானா டைம் ஆயிடுச்சா? என்னடா ரொம்ப நேரமா எழுப்பிட்டு இருக்கியா? டைம் என்னாச்சு? ஏய் மெண்டல், டைம் ஆயிடுச்சுன்னு என்ன எழுப்பி விட்டு நீ தூங்குற? ஆபீஸ் போக வேண்டாமா? எந்திரிடா. ஏய் 10 மணி ஆயிடுச்சுடா, ஆபீஸ் போலையா? ஆஃப் எடுத்திருக்கியா? உலகத்துக்கே நீ ஆஃப் தாண்டி மூதேவி. உலகத்துக்கே ஆஃபா? ஏய் புரியல. இன்னைக்கு சண்டேடி. சண்டேவா? அடே அப்புறம் எதுக்குடா என்ன எழுப்பி விட்ட? அப்ப நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி இருப்பேன்ல. பெரிய மாதிரி பேசாதடி எருமை. சண்டே நீ கேண்டி அவ்வளோ ஆஃப் பண்ண வச்சிருக்க. அவனை மட்டும் தூக்கத்தை கெடுத்துட்டு அதான் இந்த பழி வாங்கி எழுப்பிட்டேன். என்ன பழி? ஏ கல் நெஞ்சக்காரா, உனக்கு என்ன பண்ற பாரு. பிடிச்ச பொண்ணு கூட ஒரே பெட்ல ஒன்னா இருக்கும் போது லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சார்? அதுவும் கல்யாணம் பண்ணாமல் லிவிங்ல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நீ பாதி நான் பாதின்னு லைஃப்பை ஷேர் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அடி பொலி. ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் சார். நானும் ருமானாவும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இப்போ தான் லிவிங்கில் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்கள் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ருமானா பசிக்குதுடி. இருடா வரேன். ஏய் எவ்வளோ நேரம்டி? நான் தான் சொன்னேன்ல ஆர்டர் போட்டுக்கலான்னு. கேட்டியா நீ? ஐயோ வந்துட்டு தானே இருக்கேன். எனக்கு என்ன 10 கையா இருக்கு? சமைக்க வேண்டாமா? சரி என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கு? வெயிட் சொல்றேன். இங்கே பார். இட்லியா? என்னடா இட்லியான்னு இழுக்கிற? இட்லி பிடிக்காதா? இட்லி பிடிக்கிறதும் பிடிக்காதும் அதுக்கு வைக்கிற சைட் டிஷ் பொறுத்து தான் இருக்கு. ஓ சாருக்கு அப்படி என்ன சைட் டிஷ் வச்சா பிடிக்கும்? எனக்கு டேஸ்ட்டாக வச்சா எல்லா சைட் டிஷ்மே பிடிக்கும். சாப்பிட்ற இட்லி கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். அப்படின்னா இப்போ இட்லி இருக்குல்ல, ஏன் இந்த இட்லிக்கு மட்டன் குருமா வச்சுன்னா 12 இட்லி சாப்பிடுவேன். இதுவே சிக்கன் குருமா வச்சுன்னு வச்சுப்பேன் 10 இட்லி சாப்பிடுவேன். மீன் குழம்புனா 8 இட்லி. சட்னி சாம்பார்னா 5 இட்லி தான். இதுவே பொடினா வச்சுக்குவேன் 2 இட்லி தான். இட்லி என்னமோ நார்மல் டிஷ் தான். ஆனால் அதுக்கு வைக்கிற சைட் டிஷ் பொறுத்து தான் இட்லி நார்மல் டிஷ்ஷாவோ இல்லை ஸ்பெஷல் டிஷ்ஷாவோ மாறும். தம்பி ஆணவத்துல ஆடாதீங்க. பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. கையறி என்னால் சைடிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட முடியும். என்ன சைடிஸ்? சொல்லுவேடா சொல்லுவேன். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த நாய்க்கு நல்லா ருசியா சமைச்சு போடுறேன்ல, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ரொம்ப பேசாதடி. சைடிஸ் என்னன்னு சொல்லு, பசிக்குது. வெயிட் ரெடியா? டண்டடாய். மட்டன் குருமாவா? எஸ் எஸ். ஒரு மட்டன் குருமாலாம் வைக்க தெரியுமா? பின்ன வாழ்க்கை பூரா உனக்கு சமைச்சு போடணும்ல, அதான் நானே சாட் ஜிபிடியை பார்த்து கத்துக்கிட்டேன். நிஜமா? நீதான் பண்ணியா? நிஜமா, செத்து கிடக்குற இந்த ஆடு மேல சத்தியமா. எனக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியே இருக்கு. சோத்து மாடு எனக்கு ஐ லவ் யூ சொல்லணுமா இல்ல இந்த செத்து கிடக்குற ஆடுக்கு சொல்லணுமா? ஏய் லூசு, உனக்கு தாண்டி. செத்து கிடக்குற ஆட்டுக்கு என் வயிறு ஐ லவ் யூ சொல்லுது. டேய்
என்னடா பண்ற? ஏய் பயப்படாத பயப்படாத. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போறேன்ல, அதான் ஃபேண்ட்டை லூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப போடு. சரி சாப்பிடு. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? அது நீ மட்டன் குருமானா 12 இட்லி சாப்பிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு 12 இட்லில ஒரு இட்லி கம்மியானாலும் நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு மட்டன் குருமா செஞ்சு தர மாட்டேன். அசால்ட் மேட்ரு. இந்த 12 இட்லி சாப்பிட்டு மறுபடியும் கோட் அடிச்சுட்டு முதல்ல இருந்து 12 இட்லி சாப்பிடுவேன். பாக்குறியா? சேலஞ்ச். ஹே, உனக்கு இட்லி இருக்கா? எனக்கெல்லாம் நிறையவே இருக்கு. அப்படி இல்லனாலும் பரவாயில்ல. புருஷனை சாப்பிட வச்சு வேடிக்கை பாக்குறவதான் உண்மையான பொண்டாட்டி. நீ சாப்பிடு. ஓதுடி. எப்படிரா 12 இட்லி அசால்ட்டா சாப்பிட்ட? அதுவா, நீ வச்ச குருமா எங்க அம்மா வைக்கிற மட்டன் குருமா மாதிரி இருந்துச்சு. அதான். சரி சரி இந்தா இன்னும் 2 இட்லி சாப்பிடு. ஏய் வேணாம் வேணாம். இப்போ நான் ஊட்டி விடுறேன், நீ 12 இட்லி சாப்பிடு. ஐயோ வேணாண்டா. 12 இட்லி சாப்பிட்டா என் வயிறு பிரெக்னன்ட் ஆகாமலே பிரெக்னன்ட் ஆன மாதிரி இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப பண்ணாதடி. இந்தா ஆகட்டும். ஏய் ப்ளீஸ் 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 வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்டா. ஆமா, நீங்க எந்த காலேஜ்? சன்னாசங்க. சன்னாசா? ஏங்க சன்னாசம் தான் நானும் படிச்சேன். ஓ அப்படிங்களா? நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்? போன இயர். அதுக்கு முந்தின இயர் தான் நான் பாஸ் அவுட். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. நீங்க என்ன பாத்துறீங்களா? நான் பாத்துர்க்கனே. அப்ப ஒரு வாரத்துக்கு பேசிருக்கலாம்ல என்கிட்ட. நீங்க தான் பார்க்கலையே. தப்பு. அத இப்ப நம்ம பாத்துட்டோம்ல. இதுக்கு ஒரு பேசாம இருக்க கூடாது. உங்க இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? சரி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நிவேதா அபிஷியல். நிவேதா அபிஷியல் 005. நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்க நம்பர் தரீங்களா? நோட் பண்ணீங்க. 7695 9413. கால் பண்ணுங்க, பேசிட்டே இருக்கலாம். கண்டிப்பாங்க. ஓகே பை பிரதர். ஓகே ஓகே பை கா. ஸ்டெப்ஸ்ல பாத்து போங்க. ஷூர் ப்ரோ. நீ எப்படி வந்த எருமை? நீ அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கொடுத்தல, அப்பவே வந்துட்டேன். என்ன லைஃப்ல புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? லூசு, அது தங்கச்சிடி. ஆஹா. ப்ரோ ப்ரோன்னு கூட்டு போகுது. அத போய் தப்பா நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல நான் கூட தான் உன்னை ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டேன். அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? நீ வேற அவன் வேறடி. உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. இது தெரிஞ்சா அடுத்த நாளே வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிடுவாங்க. பாக்குறியா? ஏய் வாய் வைக்காதடி. பழசு விழுச்சது போகுது. மறுபடியும் நம்மளால வீடு தேடி அலைய முடியாது. லிவிங்ல ஒரு பொண்ணு கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கணும்னா திருடனுக்கு நைட்ல தேல் கொட்டின மாதிரி பொத்திட்டு இருக்கணும். இப்படி வந்து சீன் போட்டுட்டு இருக்க கூடாது. புரியுதா? புரியுதுடி. டென்ஷன் ஆகாத விடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு. என்ன தவிர வேற எவ கூடயாவது இப்படி கடலை போடுறத பார்த்தேன், உனக்கு மயக்க மருந்து கொடுத்து கீழே இருக்கிறத கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்ன பாத்துட்டு இருக்க? பக்கெட் எடுத்துட்டு வா. வந்துட்டேன். அன்னைக்குதான் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி இருக்கு? என்னடி ட்ரெஸ் இது? இப்போ யார் மாதிரி வா போ. ஏன் நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா செட் ஆகல. செட் ஆகலையா? புரியல, என்னடா சொல்ற? லூசு, பார்க்க கிளாமரா இருக்குடி. கிளாமரா தானடா இருக்கு, இருந்தா என்ன? இருந்தா என்னவா? ஏய், எனக்கு மட்டும் தான் கிளாமர்ல காட்டணும், போறவரங்களுக்குலாம் கிடையாது. நீ எந்து கவின், இதுக்கு முன்னாடியும் இந்த ட்ரெஸ்ஸை நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அம்மாடி, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அதுக்கு ஐயோ, வேற ட்ரெஸ் தான் போட்டு வாங்க. மனசு பேசி ஜெயிக்க முடியாது. கவின், நீ என்னோட லவர் தான். அதுக்காக உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால ட்ரெஸ் பண்ண முடியாது. ஏய், நீ வீட்ல இருக்குமா எப்படி வேணா இருந்துக்கோடி.
ஆனா வெளியே வரும்போது சாரியே கட்டிக்கோ. அதான் ஒரு நல்ல பொண்ணு கணக்கு. என்னால நீ சொல்ற மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஏய் இங்க பாரு, நான் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இது சண்டையா மாத்தாத. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்படி உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தா அப்படியே மூட் வந்துருமா என்ன? ஏய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ல உடம்புல தெரியுதுடி, அசிங்கமா இருக்கு. ஒரு மாதிரி என்ன? அத வாய் வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லு சொல்லு. ஏன்டா தயங்குற? என்ன பாக்குறதுக்கு என்ன ஐட்டம் மாதிரி இருக்கா? ஏய் வாய் முறி. உனக்கு சண்டை பண்ணா தயவு செய்து இதை பத்தி பேசாத. வா இப்படி போல வா. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் கவன் இருக்கு. இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன். அதே மாதிரி யாரும் எனக்காக மாறவும் தேவையில்ல. ஏய் நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதெல்லாம் கரெக்ட் தான்டி. ஆனா நான் இப்ப கூட இருக்கேன்ல, தப்புடி. புரிஞ்சுக்கோ. புரியுது கவின், எனக்கு நல்லாவே புரியுது. நீ ஒரு பழைய பஞ்சாங்கம். என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நான் போடணும்ன்றதுக்காக இங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அது என்னோட ரைட்ஸ். மண்ணாங்கட்டி, நீ ஃபெமினிசம் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கடி. இதுக்கு பேர் ஃபெமினிசம்லாம் இல்ல, ஃபேக் ஃபெமினிசம். இங்க பாரு, முதல்ல ஒழுக்கமா ஒரு பொண்ணா இரு, அதுக்கப்புறம் ஃபெமினிஸ்டா இரு, சரியா? ஏய் நான் யாருக்காகவும் நடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏம்மா நீ வீட்ல இருக்கும்போது எப்படி வேணா இருந்து தொலைஞ்சுக்கோ. ஆனா வெளியே வரும்போது சாரி கட்டிட்டு வா. அதான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு. ஓ அப்ப உங்க ஊர்ல சாரி கட்டுறவங்க மட்டும் தான் நல்லவங்க. அப்ப மாடர்ன் ட்ரெஸ் போடுற நாங்க எல்லாருமே கெட்டவங்க, அப்படிதானே? ஏ லூசு, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடி. எல்லாரும் முதல்ல நம்ம ட்ரெஸ் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மள பார்ப்பாங்க, புரியுதா? ஏண்டி தூக்குனா கை தெரியுது, இடுப்பு தெரியுதுடி. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கடி. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்குடி. வாயை மூடு கவின். எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. உன் ஃப்ரெண்டோட லவர்னு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தப்பா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் புத்தி சரியில்லை. ஒண்ணு அவங்கள மாத்து, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அதை விட்டுட்டு என்னோட ஃப்ரீடத்தை வந்து கெடுத்துட்டு இருக்க. உலகத்துல 500 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்காகலாம் என்னால ட்ரெஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் என்னால ட்ரெஸ் பண்ண முடியும். ஓ அப்படின்னா உன் விஷயத்துக்கே வரேன். சேலை கட்டணும்னு சொல்றியே, அப்படின்னா சேலை கட்டும் போது முதுகு தெரியலையா, இடுப்பு தெரியலையா, கொஞ்சம் முந்தான விலகுனா கிளீவேஜ் தெரியுது, அப்படிலாம் இருந்தா ஓகேவா உனக்கு? ஏய் ருமானா, அது இல்லடி. நான் சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. இதுதான் என் ட்ரெஸ். I know my limits, what to wear, when to wear. ஓகே, நம்ம ஒன்னும் பழைய காலத்துல இல்ல. எல்லாரும் சமம்தான். நானும் தான் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. நானும் வீட்டு வேலை செய்யறேன், நீயும் வீட்டு வேலை செய்யற. எந்த விதத்துல நீ மட்டும் உயர்ந்தவன், நான் மட்டும் தாழ்ந்தவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே இங்க சரி சமம்தான். இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கேட்டுரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எங்க வேணா போ, நான் வரல. ருமானா, ஏய் ருமானா, நான் சொல்றது கொஞ்சம் வாயை மூடு கவின். தப்பா பாக்குற உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து என்னால நிக்க முடியாது. ஏய் ருமானா, இங்க பாரு, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, வா கிளம்பலாம். நான் வரல. இங்க பாரு ருமானா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்படி வச்சுக்கலாமா? இப்போ பார்க்க போறது என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உன் தங்கச்சின்னு வச்சுக்கலாம். உன் தங்கச்சி நம்ம பார்க்க போறப்ப நான் முட்டி வரைக்கும் சாட்சி போட்டுக்கிட்டு, ஜிம்பனி போட்டுக்கிட்டு, ஆர்ம்ஸ் கட்டிட்டு அவளுக்கு ஹாய் சொன்னா உனக்கு ஓகேவா? சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? உன் தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, அப்புறம் என்ன? ஒருவேளை நான் சாட்சி போட்டுக்கிட்டு உன் தங்கச்சி பார்க்க வரக்கூடாதுன்னு நீ சொன்னா உன் தங்கச்சிக்கு புத்தி சரியில்லை, அதானே அர்த்தம்? வாருமாண்ணா, கிளம்பலாம். டைம் ஆகுது, வா கிளம்பலாம். ருமானா, 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 ஏதாவது சொல்லிட்டு போ ருமானா. இப்படிதாங்க அடிக்கடி என் வாய் சும்மா இருக்காம இப்படி ஏதோ ஒன்று பேசி எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட முட்டிக்கும். ஆனால் இப்படி சண்டை வர்றதும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. அப்போ தான் லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். போலாமா? டைம் ஆயிடுச்சு.
எங்களுக்குள்ள இந்த பகலில் தாங்க இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கும். ஆனால் ராத்திரி ஆனால் ஒன்றுமே இருக்காது. டேய் ம், என்னை ஏன்டா லவ் பண்ண? என்னடி கேள்வி இது? இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? இல்லடா, ஏதாவது காரணம் இருக்கும்ல. சில பேர்கிட்ட இது பிடிச்சது, அது பிடிச்சது, இதனால லவ் பண்ணாங்க, அதனால லவ் பண்ணாங்க. அந்த மாதிரி உன்கிட்ட ஏதாவது காரணம் இருக்கா? உனக்கு எம்எல்ஏ வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு, ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன? நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றியோ அதே அளவுக்கு எனக்கு ஃப்ரீடமும் ரெஸ்பெக்டும் தர. அந்த ஒரு காரணம் மட்டும்தான். எனக்கு அந்த மாதிரி என்ன காரணம் சொல்கிறது? சொல்லு. ம்? நான் அழகா இருக்கிறதுனால என்ன லவ் பண்றியா? ஹலோ மேடம், முதல்ல நீங்கள் அழகாவே இல்லை. ஆ? ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கீங்க, அவ்வளோதான். ஆ, நாங்கள் உங்களை லவ் பண்ணுறதால ஏதோ கிளியே பாடுற ரேஞ்சுக்கெலாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஏய், உன்ன ஆ, ஏய், வலிக்குது விர்ரி. ஏய், இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சியே போதும். எங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணுவான். அதுல போனா போதுன்னு இந்த மூஞ்சிக்கு வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபில்டர் பண்ணி உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். புரியுதா? புரியுது கையிடு. ஆ, ஊ, ராட்சசி. ஊ. சரி, காரணம் என்ன சொல்லு. என்ன காரணம்? ஆ? என்ன லவ் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்லு. ஏய், நீ அடங்கவே மாட்டியா? அதெல்லாம் இல்ல, தெரிஞ்சுக்கணும், சொல்லு. அதுவா? ம். அது வயசாயிருச்சு, தப்ப வேற விழுந்துருச்சு, முடியெல்லாம் வேற நிறைச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் விட்டா இளமை பிடிக்க முடியாதுன்னு சும்மாராத ஒரு பொண்ணை உசார் பண்ணலாம்னு நினைச்சேன். உன்னை லவ் பண்ணிட்டேன். போதுமா? ஆக்சுவல் ரீசன் இதுதானா? ஏய், ரீசன் இல்லடி, ரியாலிட்டி. உன்ன வலிக்குதுடி வலிக்குதுடி. நீ கேட்டது சொன்னேன். ஏய், குட் மார்னிங். ஏய், தூங்கலையா நீ? தூங்கித்தான் இருந்தேன். ஆனால் நீ என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சா, ம், அதான் முடிச்சிட்டேன். பொய் சொல்லாத. அது எப்படி நீ கண்ணை மூடிட்டே இருக்கும்போது நான் பாக்குறது உனக்கு தெரிஞ்சது? யார் ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க கண்ணை திறந்துருந்தாலும் மூடி இருந்தாலும் அவங்க லவர் ஃபேஸ் தான் தெரியுமா. உருட்டாத. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஆம்பளைங்களுக்கு. ம்? அப்படி ஒரு வேளை நீ சொன்னது உண்மையாக இருந்தா அந்த 30வது நாள் தான் என்னோட கடைசி நாளாக இருக்கும். அடிச்சு நான் பாத்துக்கோ. ஏதாச்சும் பளிச்சிர இழிச்சிர போகுது. லூசு. பொடி பழிச்சிட்டு போகுது. இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு செம்ம காண்டாகுது. காலையிலேயே வெறுப்பேத்துக்கிட்டு லூசு. மூஞ்சி பாரு. வேற வேலையே இல்லை. யாருடா? ஹவுஸ் ஓனர் அக்கா தான் வாடகைக்காக கால் பண்ணுறாங்க. அப்புறம் அனுப்பிக்கலாம். ஆமாம், ம்? நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? தெரியல. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். நம்ம லிவின்க்கு இங்கே வந்து என்ன ஒரு மாதம் இருக்குமா? எக்ஸாக்டா 40 நாள் ஆகுது. அந்த 40 நாளுமே நம்ம டெய்லியும் மேட்டர் தானே பண்ணிட்டு இருக்கோம். டேய், அப்படிலாம் சொல்லாதடா, அசிங்கமா இருக்கு. சரி, அந்த 40 நாளும் 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கோம். ஆமா, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? மாதத்துக்கு 3 நாள் டேட் வந்துச்சுன்னா தள்ளி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ம், அப்போ ஏன் நம்ம 2 பேரும் இது வரைக்கும் தள்ளி கொடுக்கவே இல்லை? அது ரொம்ப முக்கியம் இப்போ. இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தன் பேபிஸ் வரைக்கும் இன்வைட் பண்ணானா, அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஞாபகம் வந்துச்சு. அதான் டேட்டு கூட எதுவும் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஐயோ, ருமானா என்னாச்சு? ஐயோ, ஏய், கேட்குறேன்ல, என்னாச்சு? ஏன் அழுகுற?
ஏன் இப்படி பண்ற? பயமா இருக்குடி. தயவு செஞ்சு சொல்லு. என்னடி பண்ற? கையேறி. நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? நம்ம சேஃப்டி யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல. எதுக்கு? ஐயோ, அதுக்கு தாண்டா மயிராண்டி. கையேறி. ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நீ என்ன சொன்ன? கொன்ற போற கையேறி. ஐயோ, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். என்னதுக்கு? எனக்கு பீரியட்ஸ் வரலடா. எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்றேன்டா மயிராண்டி. அதுக்கு என்ன அர்த்தம்? இரு இரு. சரி இரு இரு. ஒருவேளை பேபி சோரா இருக்குமோ? ஒரு நிமிஷம் இருடி. பேசல இருடி. ருமானா, ருமானா சொல்றது கேளு. கம்மனு போய்டு. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. ஏய், ரொம்ப டென்ஷனா இருக்க. முதல்ல தண்ணி குடி. குடிடி, பாத்துக்கலாம். குடி. ருமானா, நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாவே நினைக்கிற. ஒருவேளை பிசிஓடி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல. கரெக்டா மாசம் மாசம் பீரியட்ஸ் வந்து நான் தலை குளிச்சிருவேன். சரி, இந்த மாசம் ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்டோம்ல, அதனால கூட இருக்கலாம். கன்ஃபார்ம் ஆகாம ஏன்டி பயப்படுற? ஐயோ, நம்ம பண்ணும்போதே எனக்கு ஓவலேஷன் சைக்கிள் வேறடா. ஓவலேஷன் சைக்கிளா? அப்படின்னா என்ன? ருமானா, ருமானா சொல்றது கொஞ்சம் கேளு. ருமானா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் நக்கலா இருக்கா? நீ தப்பு பண்ணிருக்க. உன் கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். ஏய், இருடி பாத்துக்கலாம்டி. ஐயோ, நான் இந்த இழவு கருமத்துக்கு தான் லிவ்னா வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். உடம்பு சொல்றத கேட்டு தப்பு பண்ணிட்டேன். மனசு சொல்றத கேட்டிருக்கணும். உடம்பு சொல்றத கேட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. பாருடி, இப்ப எதுக்கு அழுகுற? நான் இருக்கேன். உனக்கு லூஸ் ஆடி. நீ முதல்ல பிரெக்னன்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அப்புறமா அழு. அதான் நியாயமாவும் இருக்கும். தேவையில்லாம அழுகாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. வேணா நான் பிரெக்னன்சி கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரியா? வேற கண்ணை தொடடி. என்ன நம்பு, எதுவும் நடக்காது. சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. சை, யாரு? ஹவுஸ் ஓனர் அக்கா தான். அவங்களுக்கு காசு போட்டு விட்டு அவங்க ஏன் கால் பண்ண போறாங்க? ஹேய், அவங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் இருக்குடி. நான் இப்போவே போய் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்து பத்திரமா இரு. ஏய், சொன்னா கேளு. என்கிட்ட வராத. உனக்கும் ஜுரம் ஒட்டிக்கும். ஹேய், ஜுரம் என்ன கம்மாடி ஒட்டிக்கிறதுக்கு? கம்முன்றி. எனக்கு ஜுரம் வந்தா நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன். உனக்கு ஜுரம் வந்தா நீயும் கஷ்டப்படுவ. உன் கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படுவேன். அப்படியா? பரவாயில்ல. நான் ரொமான்ஸ் பண்றதுனால ஜுரம் வரும்னா வந்துட்டு போட்டோம். ஏய், சீ, நானே ஜுரத்துல இருக்கேன். இந்த டைம்ல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ஏண்டி, ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் ஒரே நாளா தின்னு ஜுரத்தை வச்சுட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க? டேய், வேண்டாம்டா. டேய், படி. ஏய், சொன்னா கேளு. வேண்டாம். சும்மா இரு. ஐயோ, இவன் வேற என் உசுரை எடுக்கிறான். அச்சச்சோ, போச்சு போச்சு. உனக்கும் ஜுரம் வர போகுது. பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். வந்தா வந்துட்டு போகுது. டேய், ஐயோ, பண்ணாத. டேய், விடு. சொல்லுங்க. அது பிரெக்னன்சி கிட்ட இருக்குதாமா? இருக்குங்க.
கொஞ்சம் ம் 100 கொடுங்க. சரி பேருச்சு. ஓகே தேங்க்ஸ். இந்தா போய் செக் பண்ணு. ஏய் என்னடி இப்போ செக் பண்ணுறீ? காலையில வர ஃபர்ஸ்ட் யூரின்ல தான் செக் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஓ அப்போ ஃப்ரீயாக ஒரு காலை செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை காலையில ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அப்ப என்னடா பண்றது? ஏய் என்னடி கேள்வி இது? அட நம்ம என்ன கள்ள கதலை பண்ணுறோம்? இப்படி போய் போடுறேன் ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்தா நான் என்ன உன்னை விட்டு ஓடிடுவா போகிறேன்? நான் இருக்கேன்டி, உன்னை நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துப்பாங்க, நம்ம குழந்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாரு, நம்ம லிவின் வந்தது லவ்வை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான லவ். சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ஏய் ருமானா, சாப்பிடாம இருந்தா என்ன மாறிட போகுது சொல்லு? நான் டெஸ்ட்ல நெகட்டிவ்னு வந்துருமா என்ன? சாப்பிட்றி. இந்தா நாளைக்கு என்ன நடந்தாலும் நீ என் கூடவே இருப்பல்ல? சாகிற வரைக்கும் கூட தாண்டி இருப்பேன். தேவையெல்லாம் பயப்படாத. ம் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? ம் ருமானா, சரி ருமானா, என்னாச்சு? நீ செக் பண்ணிட்டியா? ஏதாவது சொல்றி. என்னாச்சுடி? ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்னாச்சு? ஹேய் பிரெக்னெண்டா இருக்கியா? சோ சரி, யோசிச்சுட்டே தான் இருக்கணும். நான் சொல்றது கேளு. சென்னையில் 1000 டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் சமாளிக்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இதை அபார்ட் பண்ணிடலாம். ஏய் என்னடி பார்க்குற? என்னடா நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுற? நேத்து தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறாங்க, நம்ம குழந்தை பெத்துட்டு கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னேன். ஹேய், அது உன்னை கன்வின்ஸ் பண்ணுறக்கா சொன்னடி. ஐயோ, கன்வின்ஸ் பண்ணவா? நீ அதை லவ்ல சொல்றேன்னு நினைச்சேன்.
அப்ப அது லவ் இல்லையா? அப்ப அது லவ் இல்லையா? கத்தாத கத்தாத. லவ் இருக்கிற நந்தினி கூட இருக்க. நீ என்ன நினைக்கிற? இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகறதெல்லாம் பெரிய பிரச்சனைடி. யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிக்க மாட்டியா? ஏய், இப்ப யாரு கூட இருக்கா? நான் தானே, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா? இங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணணும். என்ன மட்டும் இல்லைனாக்காத. நீ வில்ல இல்லடா, நான் தான் முட்டாள். உன்னை முழுசா தெரிஞ்சுக்காம உன்னை நம்பி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஏன் காலங்காலமா பொண்ணுங்க இப்படிலாம் இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னு புரியல. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணுங்களோட ஃப்ரீடத்தை கெடுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாதுகாப்புக்காக தான் சொல்லிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. ஆண்டவன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வீக்னஸ கொடுத்திருக்கான். பசங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? கோயில் போய் தாலி கட்டு. வா, வரையா? வா, வா, தாலி கட்டுறேன். இவ்வளவு நேரம் பேசணில்ல, இப்ப பேசுடி. ஏன் தயங்குற? முடியாதுல்ல. இந்த கர்மத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எமோஷன்ல பேசிட்டு இருக்க, நான் ரியாலிட்டியா பேசிட்டு இருக்கேன்டி. அதுக்குன்னு ஒரு உயிரை கொலை சொல்றியா? ஏய், ரொம்ப சீன போடாதடி. உன் வயித்துல இருக்கிறது ஒரு உயிரே இல்லடி. ஏய், அதுக்குள்ள ஹார்ட் பீட்டே வந்திருக்காதுடி. ஹார்ட் பீட் வரதுக்கு கூட இன்னும் 6 வாரம் ஆகும். அதுக்குள்ள கலச்சிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. பீரியட்ஸ் பெயினோட கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். சரி வா போலாம். சரி, நீ இங்கே இரு. என் ஃப்ரெண்டு கிட்ட போய் யாராவது நல்ல டாக்டர்லாம் கிட்ட வந்துடுறேன், சரியா? கோயில்ல போய் தாலி கட்டு. என்னது? கோயில்ல போய் தாலி கட்டு. நீ தானே சொன்ன. ஏய், இவ்வளவு சொல்ற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எப்படியும் நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அதான் வா. சரி வா, நான் ரெடி. இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன வார்த்தை எப்பயுமே மீற மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உடனே கால் பண்றேன். யாரும் வேண்டாம். நீ, நான், நம்ம குழந்தை, அப்புறம் அந்த சாமி, இது மட்டும் போதும். சரி, அட்லீஸ்ட் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாமா, இல்ல இப்படியே போலாமா? நீ வெளியே போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். போலாம். போற வழியில எனக்கு 2 முழம் பூ மட்டும் வாங்கி கொடு. ரொமான், உனக்கு எதாவது மண்டத்தை குழம்பிருச்சா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமா யாரும் இல்லாத அனாத மாதிரி? ரொமானா, நீ ஆசைப்பட்டது கிராண்ட் வெட்டிங். ஹெலிகாப்டர் வந்து மாலை பண்ண ஆசைப்பட்டியே. மங்கி மைண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத கவின். இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கவின். லிசன், நம்ம 2 பேருமே தான் தப்பு பண்ணிருக்கோம். இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். வா. கல்யாணம் பண்றது அதோட பெரிய தப்புடி. பெரிய தப்பு. இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஃபேஸ் பண்றோம். அப்புறம் எதுக்கு கல்யாணம்? இங்க பாரு, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு டாக்டர்கிட்ட போய் அபார்ட் பண்றதுக்கு பயமா இருந்தா சொல்லு. பப்பாளி பழம், எள்ளு, இந்த மாதிரி 100 விஷயம் இருக்கு. அதை சாப்பிட்டாலே போதும். இதெல்லாம் என்ன சாட் ஜிபிடில பாத்தியா? அந்த சாட் ஜிபிடில என் மனசுல என்ன பயம் இருக்குன்னு தெரியுமா? ஏய், டேய், நான் உன்னை முழுசா நம்பினேன்டா. நான் உன்னை லவ் பண்ணேன்டா. அதனாலதான் நான் என்னையே தந்தேன். ஹார்ட் பீட் வந்தாலும் வரலனாலும் அது நம்ம குழந்தை.
லவ்னால உருவாச்சு, அரிப்புனால இல்ல. தம்பி ஏய் யார் சொன்னா? யார் நீ சொன்னா இது அறுப்பினால உருவானதுனே? சொல்றி. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, பெரிய பருப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கவன் கையெடு கவன். கவன் அமைதியா சொன்னா புரியாது உனக்கு? கையெடு கவன். உன்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடி. நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். குழந்தை பத்திக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் மெச்சூர் வரலடி. சரி கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. நம்ம லிவிங்ல இருக்கோம், ஆனா மாசம் ஒரு 10,000 மிச்சம் முடிக்க முடியுதா? சொல்லு சொல்லுடி. எக்கனாமிக்காவும் சரி மெச்சூராகவும் சரி நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரவே இல்லடி. புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சிருச்சு கவின், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்கு கமிட்மெண்ட்டை பார்த்தா பயமா இருக்கு, அதானே? நீ ஒன்னும் எனக்கும் என் குழந்தைக்கும் சோறு போட தேவையில்லடா. நானே சம்பாதிச்சு நானே பாத்துக்கிறேன். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஏண்டா நம்ம பணக்காரங்களா பிறக்கலன்னு அழுது, பாலுக்காக தானே அழுது. என்னால என் குழந்தை பசிய தீக்க முடியும். நம்மளுக்கு தான் காசு தேவை, குழந்தைக்கு இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் உன்ன சொன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிற? லூசா நீ? இழுத்து நொட்ட வச்சுக்க. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. 10 மாசம் சுமந்து கை காலு மூஞ்சி எல்லாம் முழுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெத்து எடுத்தாதான் அதுக்கு பேரு குழந்தை. இதுக்கு பேர் பீஸ் ஆஃப் ஷிட். ஷிட்டா? என்ன சொன்ன நீ? என் வயித்துல வளர்றது ஷிட்டா? என் வயித்துல வளர்றது பீஸ் ஆஃப் ஷிட்டா? நீலாம் மனுஷனே இல்லடா, நீ தான்டா ஷிட்டு. உன்னெல்லாம் நான் நம்ப இருக்கவே கூடாது. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு. இனிமே நீ மூஞ்சிலேயே முழிக்காத. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், எங்கடி போற? எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து சீன் போடலாம் பாக்குறியா? நீ எங்க வேணா போய் தொலை. நான் போறதுக்கு முன்னாடி கிளம்பி அழிச்சிட்டு போ. புரியுதா? கையெடு கவன், கையெடுங்கறல, கையெடு கவன். எனக்கு கோவம் வரும் கவன், கையெடு. கோவம் தான் என்னடி செய்வே? கையெடு. என்னடி செய்வே? மாசம் 5 ஆனா வாடகை கொடுக்கணும்னு அறிவே இருக்காது. ஓவரா பேசிட்டு இருக்க. வேற இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வரானுங்க. என்னடி செய்வே? என்ன செய்வேன்னு கேக்குறல்ல? பேசுடி. இப்ப பேசு. ஏய், நீ ஆடுவே, ஒரு செகண்ட் நான் ஆடிட்டு இருக்கேன். ஏய், எதுக்குப்பா இப்படி சண்டை போடுறீங்க? ஏய், கையெடு. பொண்டாட்டி போய் இப்படி அடிக்குற? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி இப்படியா சண்டை போட்டுப்பீங்க? ஐயோ, நான் மட்டும் இப்ப இங்க வரலன்னு வெச்சுக்கோயேன், 2 பேரும் ஒரு வழி ஆயிருப்பீங்க. புருஷன் பொண்டாட்டி இந்த பையன் புருஷனே இல்ல. இவனை லவ் பண்ணதுக்கு நான் எங்கேயாச்சும் போய் சாவலாம். சாவு சாவுடி. ஏன் வெயிட் பண்ற? இப்படி சைக்கோ மாதிரி என்ன சாகடிக்கிறதுக்கு எங்கேயா போய் செத்தோல? சாகுறேன்டா, சாகுறேன். உன்னெல்லாம் நம்பனல்ல, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கோ. யாரும் தடுக்க மாட்டாங்க. நல்லா பேசு, புத்தி எடுத்து ஏய், முடியல. பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம முடிய பிடிச்சு இழுக்குற. ஐயோ, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஏய் நில்லுமா. ஏய், எங்க போற? இனிமே நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்டா. உன்னை நம்பி வந்ததுக்கு என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். தம்பி, நீங்க 2 பேரும் உண்மையான புருஷ பொண்டாட்டி இல்லையா? லிவிங்ல வாழ்றவங்களா? ஏய், ஆமாடி. ஏய், என்னடி அதுக்கு என்னன்ற? உனக்கு தேவை வாடகை தானே? அனுப்பிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போடி. ஏய், மரியாதையா பேசு. இது ஏன் வீடு. நீ முதல்ல வெளில போடா. நீ என்ன சும்மா எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்த? வாடகை வாங்குறல? நீ அட்வான்ஸ் திருப்பி கொடுக்காத வரைக்கும் இது ஏன் வீடு. நீ யாரை கூப்பிட்டு வடி. போடி, வெளியே போடி. என்னையே மரியாதை இல்லாத பேசுறல, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. போடி. வாடகைக்கு குடி வந்த நாய் நீ என்னையே கேவலமா பேசுறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடா. போடிங்கற. எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே கேவலமா பேசுவ நீ? ஹலோ, ஏங்க எங்க இருக்கீங்க நீங்க? உடனே கிளம்பி வாங்க இங்க.
பின்ன வாழ்க்கை பூரா உனக்கு சமைச்சு போடணும்ல, அதான் நானே சாட் ஜிபிடியை பார்த்து கத்துக்கிட்டேன். என்ன தவிர வேற எவ கூடயாவது இப்படி கடலை போடுறத பார்த்தேன், உனக்கு மயக்க மருந்து கொடுத்து கீழே இருக்கிறத கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எனக்கு மட்டும் தான் கிளாமர்லாம் காட்டணும், போற வரங்களாம் கிடையாது. நீ எந்த அப்படியே ஒரு பேபி ஃபார்மால இல்லை, நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க பாரு, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுப்பாங்க, நம்ம குழந்தை பத்திர கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம லிவின் வந்தது லவ் புரிஞ்சுக்கிறதுக்காக தான், புரிஞ்சுக்கிறது தான் உண்மை லவ். சாரிடி, எனக்கு விட்டு யாரு நீ இருக்கா சொல்லு, யார்? என்னை விட்டு விட்டு போயிடாதடி ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன், நான் லஸ்ட்டுக்காக பழகலடி, லவ்வுக்காக தான் இருந்தேன், லவ்வுக்காக மட்டும்தான் இருந்தேன், லஸ்ட்டுக்காக இல்லடி, லஸ்ட்டுக்காக இல்லை. ஐயோ ஐயோ டேய் லூசு, என்னடா இது? ஆம்பளை புள்ள அழலாமா? எனக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா, எப்பவும் கூடவே தான் இருப்பேன், சாகுற வரைக்கும் கூடவே தான் இருப்பேன். டேய் அழாதடா, சொல்றேன்ல அழாதடா. நீ சொன்னது தாண்டா கரெக்ட். நாம இன்னும் குழந்தை பெத்துக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகல. இந்த பீஸ் ஆஃப் ஷிட்டை நம்ம அபார்ட் பண்ணிடலாம். பொறுமையா கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்க கூட பெத்துக்கலாம். இப்ப வேண்டாம். இல்லடி, அபார்ட்ல வேணாம். குழந்தை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வரம், அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, எத்தனையோ பேர் தவமாக இருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்னது தான். எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பார்த்துப்பாங்க, நம்ம குழந்தையோட கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இல்ல, யோசிச்சு பாரு. உன் ஃபேமிலிலையும் என் ஃபேமிலிலையும் இந்த விஷயம் தெரிய வந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். பிரச்சனை வந்தால் என்னடி ஃபேஸ் பண்ணுவோம். லவ்னாலே பிரச்சனை தானே. நம்ம கிடைச்ச புது சொந்தண்டி இந்த குழந்தை. இதை போய் கொண்டு நம்ம மனசுங்களே கிடையாதுடி. இங்க பாரு, எதுவுமே பேசாத. நாளைக்கே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ நான் நம்ம குழந்தை, அவ்வளோதான். நான் அழகா இருக்கேனாடா? ஏய், என்னடி கேள்வி இது? பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு புருஷன் ஆக போறேன். அதுக்கப்புறமா எதுக்கு இந்த பிக்கப் லைன்? ஏய், இது பிக்கப் லைன் இல்லடி, லவ். அப்படியே உன்னை கடிச்சு சாப்பிட்டுட்டு இதுதான் என்னோட லவ்னு சொல்லிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. கடிச்சு சாப்பிட்டுக்கோ, ஆனால் முழுங்கிடாத. ஏன்னா நான் எப்பயுமே உன் இதயத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். முழுங்கி கிளிங்க வயிற்றுக்கெல்லாம் அனுப்பிச்சிடாத, சரியா? ஐயோ, கிரிஞ்சு மேக்ஸ்ப்பா. வாழ்க்கை பூரா இந்த பூமர் பயலோட எப்படி குடும்பம் நடத்த போறோம் தெரியலையே. சரி, மாலை எங்க? கோயிலுக்கு போற வழியில வாங்கலாம்டி. சரி. தாலி கண்ண மூடு. என்னடா என்னடி? கண்ண பாரு. இன்னும் 1 மணி நேரத்துல நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. ஆமால. யாரு? தெரியலையே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னியா? சொல்லியே. அப்புறம் யாரு? தெரியலடி எனக்கு. சரி, இந்தா வா பார்க்கலாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருங்க? வாடகைக்கு குடி வந்த நாய் நீ என்னையே கேவலமா பேசுறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடா. சீ. வாங்க, உள்ள வாங்க. என்னமா நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? கடை நான் எல்லாம் ஒரு தப்பு தான் பேசுறேன். சீ, ஆனா உண்மையில நீ ஒருத்தரோட திரும்ப குடும்பம் நடத்துறியா? இல்லப்பா. ஐயோ, என் பொண்ணு எப்படிலாம் வளர்க்கணும்னு நினைச்சேன். ராணிமா வளர்க்கணும்னு நினைச்சேன். குடும்பம் வளர்த்து சந்தி சிரிக்க வச்சுட்டியப்பா. எனக்கு கவனை ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. ஒரு நம்பித்தனமா வேலைக்கு நான் தனியா அமைச்சேன். அப்படி தனியில களத்துக்கு போட்டேன். பகிர்ந்துருவோம் பாத்துக்கோ. இவன் யார் எவனே தெரியலையம்மா. அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு அழாதீங்க. கைவிடுமா. ஏமா இப்படி பண்ண? அப்பா எனக்கு கவலை ரொம்ப பிடிக்கும்பா. சொல்லலாம்னு இருந்தப்பா. அதுக்கு நீங்க பாத்துட்டீங்கப்பா. பட்டணத்துல கல்யாணம் பண்ணாம ஒரு பையனோட ஒரே வீட்டுல ஒன்னா குடும்பத்துல ஆண்டவா, இதெல்லாம் பாக்குறப்ப இல்லப்பா. அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புதான்ப்பா. இனிமே நான் எந்த தப்பு பண்ண இதுக்கு மேல என்ன பண்ணணும்?
ஐயோ என் பொண்ணு ஏமாத்துறாடா. நீ ஏத்துறீங்க, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். என்ன பண்ணுவேன்? ஒரு கரை மூச்சு எப்படி முடிப்பேன்? என்ன ப்ளீஸ் பா, பண்ணுவேன்? அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா என் பொண்ணு ஏமாத்திட்டா. அப்பா அப்பா ஒரே பொண்ணு செல்லமா வேண்டாம்ப்பா. வளர்த்தேனே. இப்படி அப்பா என்ன ஏமாத்திட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அப்பா சரிம்மா, இது பாரு, நடந்துச்சு. சரிங்கப்பா. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாமா? கிளம்பு. அப்பா நான் இருக்கேன். அப்பா நான் பாத்துக்கிறேமா? இல்லப்பா. இந்த சாக்கடை வாழ்க்கை உனக்கு வேணாமா? சொன்னா புரிஞ்சுக்கப்பா. வா போலாம். வா கிளம்பு. வா. இல்லப்பா இல்லப்பா. அப்பா கவின்பா, எனக்கு கவினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. தயவு செஞ்சு என்ன கவினுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கப்பா. அப்பா ஐயோ கடவுளே, என் பொண்ணுடா. இருண்ணே, அழாதண்ணே. ப்ளீஸ்ப்பா. ஏண்டா பொறம்போக்கு நாய, உன் முகர கட்டையெல்லாம் எங்க வீட்டு பொண்ணு கேக்குதாடா? பொறம்போக்கு பரவாயில்ல. சித்தப்பா அடிக்காதப்பா. சித்தப்பா சொன்னா கேளுங்க சித்தப்பா. அடிக்காத. சித்தப்பா அடிக்காதீங்க சொல்றேன்ல. அப்பா 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 சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. ஏண்டா உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியாடா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் எங்க வீட்டு பொண்ணுக்கு கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தா நீங்களாம் எங்க இருந்துடா வரீங்க? சித்தப்பா அடிக்காதீங்க. அவன் நல்ல வச்சு பொறம்போக்கு. அடிக்காதீங்க சித்தப்பா. டேய், வார்த்தைக்கு வார்த்தை அவன் நல்லவன் சொல்றியே, எங்களை விட அப்படியே உனக்கு நல்லது கட்ட தெரிஞ்ச போது எல்லாம் ஒன்னால வந்துடுறோம். அடிக்காத. சித்தப்பா போடா, போடா, நல்லா போடா. விடுங்கன்றல. மனுஷங்களா நீங்களா? ஐயோ கடவுளே. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. என்ன பேரு? கவின். என்ன ஊரு? நமக்கள். என்ன ஆளுங்க? சித்தப்பா டேய், நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உன் அப்பாவும் நானும் நீ சொல்றதெல்லாம் கேட்டோம்ல. இப்ப நாங்க சொல்றத நீ கொஞ்ச நேரம் பொறுமையா கேளு. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கியாப்பா? சொல்ல முடியாது சார். அடி பொறம்போக்கு யாருக்கு பாத்துக்க. என்னடா அப்பா 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 ப்ளீஸ் பா. கவின் ரொம்ப நல்லவன்பா. எனக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கப்பா. ஏம்மா அதெல்லாம் நடக்காதுன்னு உனக்கு தெரியலம்மா. அப்பாவை கெட்டவனா கிடாதம்மா. இந்த கர்ப்பத்தெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு வந்துட்டு அப்பா கூட வந்துருமா. வாமா. அப்பா எனக்கு வாழ்க்கையில எதுவும் வேண்டாம்ப்பா. எனக்கு கவின் மட்டும் போதும்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. அவன் ரொம்ப ஆமா, நம்ம ஊருக்கு நல்லவன்பா. போயிடலாமா? அம்மா வந்துருமா. அம்மா ஊருக்கு போயிடலாம் வேணாம்பா. இந்த கரப்படா நமக்கு வேணாமா. ஊருக்கு போயிடலாம் வந்துருமா. அம்மா வந்துருமா. அம்மா சொல்றத கேளுமா. அம்மா வந்துருமா. அம்மா வந்துரு. அப்பா கோபப்படுத்தாத. அப்பா கோபப்படுத்தாத சொல்றல. குடும்பத்தை கெடுத்துட்டேடா. உன் மூஞ்சிக்கலாம் ஏன் பொண்ணு கேக்குதாடா? ஏன் பொண்ணு கேக்குதாடா? பொறம்போக்கு நாயே. சின்னவனே அடிடா அவனை. அடிச்சு கொல்லுங்கடா அவனை. என்ன பண்றீங்க? அடிச்சு கொல்லுடா அவனை. குடும்பமா இருக்க கப்பல் ஏத்திட்டு இவன் மேல அடிச்சிருக்க. அடிச்சு கொல்லுடா அவனை. மாவி மாமா இப்படி பண்ணிட்டாடா. அடிக்காதீங்கப்பா. அம்மா கடைசியா நான் உனக்கு கேக்குறேன், உனக்கு நான் முக்கியமா இல்ல இந்த பொறம்போக்கு முக்கியமாமா? அப்பா இல்லப்பா. அப்பா அப்பா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கப்பா. எங்களை விட்டுருங்க. நாங்க இப்படியே இருந்துக்கிறோம். உங்க மான மரியாதைலாம் எங்கேயும் போகாது. நான் ஊருக்கே வரல. எங்களை விட்டுருங்கப்பா. எங்களை விட்டுருங்கப்பா. நீ வர மாட்டேமா. ஆன விஷயம் சந்திச்சிருச்சிருவேமா. என் மாவ வேற போய் குட்டி போட்டான்னு என் காது விட கேவா பேசுவாங்கடா. வேணாமா. 9 தலைமுறையா பார்த்து பார்த்து காத்த கௌரவமா அதை விட்டுட்டு எப்படிமா அப்பா போவா வந்துருமா. இல்லப்பா
கவின் தான் அப்பா முக்கியம். வந்துருமா நான் வர மாட்டேன். அப்பா சொல்ல இல்லப்பா கேளுதாய் இல்லப்பா. போயிடுமா நீ ஏன் அழுதுட்டு இருக்க? இவன மாதிரி ஆளுங்களா எதுக்கு லவ் பண்றாங்கன்னு தெரியாதா? டேய் அத போய் எடுத்துறோடா. நான் எதுனா ஏய் எந்திரி. காதல இப்ப பாரு. டேய் உன்ன மாதிரி பசங்கெல்லாம் எங்க வீட்டு பொண்ணுங்க பின்னாடி ஏன் சுத்துறீங்க எதுக்கு சுத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இங்க பாரு, இந்த பை முழுக்க பணம் இருக்கு. இந்த பணம் மட்டும் இல்லடா, மாசம் மாசம் 50,000 உன் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ எந்த வேலைக்கு போக தேவையில்ல. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிரு. இந்தா. வேண்டாம் கவின். ம் வேண்டாம் கவின். கவின் பா ப்ளீஸ் பா. என்ன பண்ற? ம் சார் இது பிடிங்க சார். சார் இது உங்க பணம் சார். நான் உழைச்சு முறைக்கிற வரைக்கும் இது என் பணம் ஆகாது சார். எனக்கு பணம்லாம் வேணாம் சார். நான் நேர்மையானவன். நான் உழைச்சி நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ஆனா உங்க பொண்ணு இவ்வளவு மாதிரி வேற யாரையா வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு உங்க பொண்ணு என்கிட்ட கொடுத்து பாருங்க சார். ராணி மாதிரி பார்த்துப்பா சார். ப்ளீஸ் சார். சார் 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 வேணும் சார். சார் அடினா அவன வாடி எடுத்துட்டு உயிரை கையில வச்சுட்டு ஓடி வர பார்த்தா நான் சிவண்டலக விட்டுட்டு இருக்கேன். டேய் எங்களை பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது? நாயே அவ கெடுபிடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் இவனை எதுக்கு மேல சும்மா விடணும்டா. இவன் கழுத்தறுத்து சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இது மொத்தம் பாவுண்டா. சார் இவனை ஒரு ஆள் வகுத்தாலும் சரி இல்ல எல்லாரும் சேர்ந்து வகுத்தாலும் சரிடா. இவனை சல்லி ஆகிட்டே வெளியேறதுக்குள்ள என்னோட பொண்ணு நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாகணும். புரியுதா? நம்ம வேணும் சார். சார் 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 கொஞ்சம் சொல்லுங்க சார். வேணாம் சார். அண்ணே வேணாம் சார். நான் பண்றேனே பணத்துக்காக இல்ல நம்ம க்காக பண்ணிட்டு பழிய நான் ஏத்துக்கிறேனே. அண்ணா என்ன நான் பண்றேன்? அண்ணா அண்ணா வேண்டாம், நான் சொன்ன கேளுங்க. ஏய் சும்மா இருமா. ஆசையா செல்லம் கொடுத்து வளர்த்த உங்க அப்பா பேச்ச நீ கேட்க மாட்டீங்கற? உன் பேச்ச நான் கேட்கணுமா? அண்ணே அவ வாய மூடுனே. சார் சார் வேணாம் சார். அவள் ஒண்ணும் முடியல சார். அத்தமா காட்டுறீங்க. ஏண்டா பொறம்போக்க நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குது? ஏய் அடுத்து தரமா வந்துட்டு இருக்கேன். அதுக்கு போறா சீக்கிரம். நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ப்பா. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் பிரெக்னன்ட்டா சாரி கவின், சாரிடா, சாரி. அப்பா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ப்பா. என் வயித்துல அவர் குழந்தை வளருதுப்பா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கப்பா. நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறோம். அண்ணே வேணாண்ணே. எந்த பாவம் பண்ணாத அந்த குழந்தை என்னண்ணே பண்ணுச்சு? அப்பா இல்லாத ஒரே காரணத்துக்காக தானே நான் கையில கத்தி எடுத்தேன். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைண்ணே. வேணாண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, நம்ம பெரிய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தையே இல்லண்ணே. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. அண்ணே இந்த பாவத்தை நம்ம செய்ய வேணாண்ணே. அண்ணே வானே போயிருண்ணே. அண்ணே வானே போயிருண்ணே. வானே போயிடலாம். அண்ணே தயவுசெய்து சொல்றது கேளுண்ணே. வானே அண்ணே போடலாண்ணே. வானே
அண்ணே வாண்ணே சொல்றத கேளுண்ணே. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, சரிண்ணே. பண்ண மாட்டேன்டா. சார் ஒரு நிமிஷம். சார் இது எங்களுக்கு வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. பிடிங்க சார், இது உங்ககிட்டயே இருக்கட்டும் சார். இது இல்லைனாலும் உங்கள் பொண்ணை என்னால் நல்லா பார்த்துக்க முடியும் சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொமானா இங்கே வாங்க. டேய் சார் நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். பெற்றவங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சார் கோயிலுக்கு போய் அனாதை மாதிரி தாலி கட்டணும்? அதான் உங்கள் முன்னாடி தாலி கட்டினேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கோபம் குறையும், அப்போ நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்க. அப்பா அப்பா வாங்கடா போலாம் வாங்க. சின்னவனே, பொண்ணுடா.